பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் வணக்கம். ஏஎல் உயர்தர விஞ்ஞான பரீட்சையில் ஏஎல் உயர்தர விஞ்ஞான பாடத்தில் பரீட்சைக்கு தோற்றி நம்ம எதிர்பார்த்த ஒரு சிறந்த ஒரு சித்தியை பெற்று யூனிவர்சிட்டிஸ் போகணும் என்பது எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். அதுக்காக வேண்டி நாம் ஒரு 2.5 to 3 வருட காலப்பகுதிக்கு கடினமாக 3 பாடங்களோட தியரிஸும் முடித்து தொடர்ச்சியாக நிறைய பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையவே ஒர்க் பண்ணியிருப்போம். எனவே இந்த ஏஎல் காலப்பகுதியில் ஒரு வெற்றியை அடைவதற்கு நம்ம தொடர்ச்சியாக நிறைய முயற்சிகளை நம்ம மேற்கொண்டிருப்போம். அந்த வகையில் நம்ம இந்த ஏஎல்ல ஒரு மேக்ஸிமம் ரிசல்ட்ஸான ஒரு 3A ரிசல்ட்ஸ், அதான் 3A ரிசல்ட்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் எதிர்பார்ப்போம். இந்த 3A சித்தியினை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எந்தளவு தியரியை ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே அளவு நம்ம பாஸ் பேப்பர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது உங்களோட இந்த பாஸ் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறது உங்களோட கடந்த கால வினாக்கள் எவ்வாறு வந்திருக்குதுன்னு நமக்கு காட்டுறது தான் இந்த பாஸ் பேப்பர்ஸாக இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்கிங், அதாவது எத்தனை கேள்விகள் வந்திருக்குது, எவ்வாறான கேள்விகள் வந்திருக்குது, எந்தெந்த பாடங்களில் வந்திருக்குது, எந்த பாடங்களுக்கு அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த பாடங்களுக்கு குறைந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த அளவுகளில் அதாவது கடினமான ஸ்கீம், அதாவது மார்க்கிங் ஸ்கீமை கடினப்படுத்திக்கிறான், எந்த அலகுகளில் எந்தெந்த அலகுகளில் இலவுபடுத்திக்கிறான், அதே போல் ஒவ்வொரு அலகுகளில் எந்த ஒரு இடங்களுக்கு புள்ளிகளை கூடுதலாக வழங்கிக்கிறான். அதாவது அந்த மாதிரி மார்க்கிங் ஸ்கீமை பார்த்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு புள்ளிகளை வழங்கியிருப்பான். இவ்வாறு நமக்கு எப்படி தெரியும்னு சொன்னால் இந்த பாஸ் பேப்பர்ஸின் மூலமாக தான், ஒரு கைடன்ஸ் தான். அதாவது ஏஎல்ல பாஸ் பேப்பர்ஸை போல் ஒரு சிறந்த நண்பன் இருக்க முடியாது. மற்ற நண்பர்களோட பாஸ் பேப்பர்ஸை ஒரு சிறந்த நண்பனாக்கி கொள்ளுங்கள் ஒரு 2 வருட காலப்பகுதிகளுக்கு. எனவே பாஸ் பேப்பர்ஸ்ட முக்கியத்துவம் ஏஎல் மாணவர்களுக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அதில் முக்கியத்துவம். எனவே அந்த வகையில் பாஸ் பேப்பர்ஸில் ஒரு சில வருடங்களுக்கான விளக்க உரை MCQ விளக்கு உங்களுக்கு தெரியும். அது பேப்பர்ஸ் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபுல் பேப்பரில் 50 MCQவும் 4 ஸ்ட்ரக்சர்களும் மொத்தம் 4 எஸ்ஸேகள் செய்ய வேண்டியதாக இருக்கும். எனவே அந்த வகையில் ஒரு சில வருடங்களுக்கான விளக்க உரைகள் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 2020 MCQ பேப்பர், 2020க்குரிய MCQ பேப்பர்ஸில் விளக்கம் நாம் பார்க்க போகிறோம். அதாவது பாஸ் பேப்பர்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் வழமையாக 50 MCQ வரும், உங்களுக்கு தெரிஞ்ச விடயம் தான். 30 MCQ முதலாவது அதில் ஒரு ஃபிசிக்கல் கொஸ்டினாக இருக்கட்டும் அல்லது தியரி கொஸ்டின் பேஸ் பண்ணி மாறி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுக்கொண்டு வருவாங்க. 30 to 50 அந்த லாஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கூற்று கேள்விகளாக இருப்பாங்க. உங்களுக்கு அந்த ABCD கூற்றுகளாக இருக்கலாம் அல்லது 40 to 50 அந்த MCQ கூற்றுகளாக இருக்கலாம். 30 to 50 MCQ வினாக்களில் இந்த கூற்று கேள்விகளை மெயின் பண்ணி அவங்க கேட்பாங்க. அந்த வகையில் நம்ம இந்த பாஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கணும்னு சொன்னால், பாஸ் பேப்பர்ஸ்னு சொன்னால் உங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்கும், நீங்கள் படித்த ஒவ்வொரு ஆசிரியர்களோட நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் அந்த ரிசோர்ஸ் புக்கை தவிர மேக்ஸிமம் வெளியே போகவே மாட்டாங்க. அவங்க இந்தளவு தான் திருப்பி உங்களோட பாஸ் பேப்பர்ஸை ரிப்பீட்டர்ஸாக நிறைய சேஞ்சஸ் ஆகி கொண்டு ஒவ்வொரு வருஷமும் உங்களோட ஃபைனல் பேப்பர்ஸ் எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில் கொண்டு இருக்க போகுது. எனவே நம்ம நேரடியாக கேள்விக்குள்ளே போவோம். அதாவது முதலாவது கேள்வியாக பார்ப்போம். அணு கட்டமைப்பு தொடர்பாக அதாவது 2020 பாஸ் பேப்பரினுடைய முதலாவது கேள்வி, அணு கட்டமைப்பு தொடர்பாக செய்யப்பட்ட பின்வரும் கண்டுபிடிப்புகளை கருதுக. முதலாவது கூற்றாக, ஒரு கத்தவுட்டு கதிர் குழாயினுள்ளே நேர்கதிர்கள் இரண்டாவது கூற்றாக
சில வகை கருக்களின் மூலம் உண்டாக்கப்படும் கதிர் தொழிற்பாடு. மேற்குறித்த 1,2 ஆகிய கண்டுபிடிப்புகளை செய்த இரு விஞ்ஞானிகளும் முறையே. ஆன்சர்ஸ் தந்திராங்க விஞ்ஞானிகளிடம் நம்ம இனி பார்ப்போம். அதாவது ஒரு முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரீசெண்டாக இந்த சயின்டிஸ்ட்டை நேம்ஸ் கேட்டு நிறைய கொஷின்ஸ் ஃபாஸ்ட் பேப்பர்ஸில் வந்துருக்குது. ரீசெண்ட் இயராக 2025வது கொஷின் கூட வந்திருக்குது. எனவே நம்ம அந்த வகையில் பார்த்தோன்னு சொன்னால் சிம்பிள் கொஷின் தான் அது. அதாவது நம்ம இதில் ஒரு ஆசிரியர் தான் வந்து விளங்கப்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அந்த விஞ்ஞானிகள் கொஷனுக்கு நேரடியாகவே ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் பேரில் ஒவ்வொரு விஞ்ஞானிகள் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக படித்து கொண்டு வரும் பொழுது அந்த ஒவ்வொரு யூனிட்லேயும் சில விஞ்ஞானிகளை நம்ம படித்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு யூனிட் அந்த விஞ்ஞானிகளோட கண்டுபிடிப்புகள் அல்லது ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்குரிய விஞ்ஞானிகள் அப்படித்தான் ஒவ்வொரு நாள் கேட்டுக்கொண்டு வருவாங்க. அந்த அவங்க சில கண்டுபிடிப்பு நம்ம நேரடியாக தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை, விளக்கத்தோடு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எவ்வாறாயும் அந்த கண்டுபிடிப்புகளுக்குரிய விஞ்ஞானிகளோட நேம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு எம்சிக்யூ, அதாவது மிகவும் இலகுவாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி தான் எம்சிக்யூ. எனவே நாம் வந்து அந்த ஒவ்வொரு எம்சிக்யூவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த வகையில் அந்த முதலாவது கேள்விக்காக நம்ம வந்து உங்களோட கெமிஸ்ட்ரி சிலபஸில் எப்படியும் 40க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் எப்படியும் வருவாங்க. எல்லாம் எல்லாம் அந்த நமக்கு தெரிஞ்ச விடயங்கள் தான் இந்த ஒவ்வொரு விஞ்ஞானிகளோட பெயரில் வந்து கொண்டு இருக்கும். அந்த வகையில் இந்த கேள்வியில் வந்த கூற்று உள்ளடங்களாக ஒரு 10 கண்டுபிடிப்புகள் தந்திருக்கிறேன். அந்த கண்டுபிடிப்புகளுக்குரிய விஞ்ஞானிகளை நம்ம இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல. அதாவது முதலாவதாக நம்ம நேர்கதிர்களை பார்த்தோம்னு சொன்னால், இந்த நேர்கதிர்கள் நேரடியாக நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், விளக்கம் தேவையில்லை. நேரடியாகவே விஞ்ஞானி கோல்ட்ஸ்டீன் தான் கண்டுபிடித்து நம்ம வந்து நேரடியாக தெரிந்து கொள்வோம். ஓய்கன் கோல்ட்ஸ்டீன் வருவார் அவரோட நேம், இருந்தாலும் இந்த நேம் போதும் கோல்ட்ஸ்டீன். இரண்டாவதாக கத்தோட்டு கதிர்கள், நேர்கதிர்கள் கத்தோட்டு கதிர்கள் படிச்சிருப்பீங்க. அதில் கத்தோட்டு கதிர்களாக நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து யாரை பார்க்க போகிறோன்னு சொன்னால் வில்லியம் குரூக்ஸ். அப்போ நம்ம நேரடியாக குரூக்ஸ்ன்னு போடுவோம். மூன்றாவதாக கதிர் தொழிற்பாடு. இதுதான் நான் சொன்ன அந்த ரீசெண்ட் இயர் 2025 கேட்டது. அதாவது கதிர் தொழிற்பாடு சம்பந்தமாக பெக்ரல், சயின்டிஸ்ட் பெக்ரல் தான் இதில் வரப்போகின்றார். 2025 ஃபஸ்ட் எம்சிக்யூ நீங்கள் ரிஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து இந்த கேள்வியை காண முடியும். நீங்கள் கத்தோட்டு துணிக்கையின் ஏற்றத்தின் கீழ் திணிவுக்கு இடையிலான விகிதம் ஓர் மாறலின்று சொன்னவர் வந்து இவர் மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி தான். அடிக்கடி கேள்விப்படுற ஒருவர் தான் ஜே தொம்சனாக அமைவார். ஜே தொம்சனாக அமைவார். அதே போல தான் இந்த ப்ளம் புடிங் அணு மாதிரி அதாவது அந்த புடிங்கின் மீது ப்ளம்ஸ் காணப்படுவது போல இலத்திரண்ட ஒரு கட்டமைப்பை குறிப்பிட்டவர் தான், இந்த அணுக்கள கட்டமைப்பை குறிப்பிட்டவர் தான் இவர் தான். அதே ஆள் தான் தொம்சனாகத்தான் அமைவார். ரைட். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வந்து சிலர் சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடித்த விஷயத்தை புறவார சயின்டிஸ்ட்டோ இல்லை அந்த காலப்பகுதியில் இருக்கிற சயின்டிஸ்ட்டோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னு சொன்னால் மேலும் ப்ராக்டிக்கல் செஞ்சு அவங்க முன்னர் அந்த சயின்டிஸ்ட் சொன்ன விஷயங்கள் இருக்குமே அதுக்கு ஒரு மேலதிக சான்றுகளை வழங்குவாங்க. ஆமாம், இவர் சொன்னது சரி, நான் ப்ராக்டிக்கல் மூலம் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சான்றுகளை வழங்குவாங்க. சில விஞ்ஞானிகள் இருப்பாங்க. அதாவது முன்னர் ஒரு விஞ்ஞானி செஞ்ச ப்ராக்டிக்கல், அதாவது ஏதாச்சும் கூற்றை முன்வைத்திருப்பார். அந்த கூற்றை இவர் வந்து பிழை என நிரூபித்திருப்பார். அதே போல் தான் இந்த ஒரு இடத்துல வரப்போகுது. தொம்சன் சொன்ன அணு மாதிரி உருவை பிழை என நிரூபித்தவர் ஒரு ஆள் இருக்கிறார். இவர் மிக முக்கியமான ஒருவர் தான். அதாவது ரதர்ஃபோர்டாக இருப்பார். ரதர்ஃபோர்டும் ஒரு முக்கியமான ஒருவர் தான். ரதர்ஃபோர்டாகவும் இருப்பார். ரதர்ஃபோர்டாக இருக்க போகின்ற அந்த இடத்துல அதாவது இவர் தான் இந்த புரோட்டானை கண்டுபிடித்தவராகவும் இருக்க போகிறார். ரதர்ஃபோர்ட் தான்.
புரோட்டானை கண்டுபிடித்தவர் தான் த ரதர்ஃபோர்ட். ரதர்ஃபோர்ட்டாக இருக்க போகின்றார். அடுத்த விடயம் வந்து நியூட்ரன், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். சட்விக், ஜேம்ஸ் சட்விக்னு சொல்கிறது அவரை நம்ம. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒருவர் தான். நெய்த்துளி பரிசோதனையின் மூலம் இலத்திரனின் ஏற்றத்தை துணிந்தவர் வந்து நெய்த்துளி பரிசோதனை மூலம் இலத்திரனின் ஏற்றத்தை துணிந்தவர் வந்து யாருன்னு சொன்னால் ராபர்ட் மில்லிகன் என்று சொல்கிறது. அவருடைய பேர் வந்து ராபர்ட் மில்லிகனாக இருப்பார். நிறைய எம்சிக்குள்ள இவரை சந்திப்பீங்க நீங்கள் எல்லோரும். சயின்டிஸ்ட்டு நேம்ஸ் கேட்டால் உங்களுக்கு கட்டாயம் சொல்ல தெரியணும். சக்தி சொட்டாக்கம், இவரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரும்பாலும். சக்தி சொட்டாக்கத்தில் ஈசமன் HF அப்படின்லாம் சமன்பாடெலாம் படிச்சிருப்பீங்க. அதில் வர மாறிலிக்கு கூட வர்ற பேர் தான் வச்சுக்கிறாங்க. பிளாங்கின் மாறிலி, மேக்ஸ் பிளாங்க்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் பிளாங்க் பிளாங்காக இருப்பார். அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விடயத்தை தெரிஞ்சிருக்கணும். அதாவது மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரியில் எம்சிக்யூஸை ஸ்கோர் பண்ண பார்த்துக்கொள்ளுங்க. எம்சிக்யூ ஸ்கோர் பண்ண பார்த்துக்கொண்டா உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். அதாவது நேரடியாக மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்லாமல் கெமிஸ்ட்ரியில் வந்து விளங்கி எடுக்கக்கூடிய பாடங்களும் இருக்குது. நிறைய சில விஷயங்களை பாடமாக்க வச்சுக்கொள்ளவும் அந்த விடயங்கள் காணப்படுது. அதாவது அந்த பாடமாக்கன்னு சொன்னால் நம்ம விளங்கி எடுத்துக்கொண்டால் நேரடியாக அது பாடமாகிரும், நமக்கு நாலேஜில் வந்துடும் அது. எனவே அந்த ஒரு கெமிஸ்ட்ரி மேக்ஸிமம் உங்களை அந்த விளங்கி எடுத்து, அதாவது புரிந்து கொண்டு படித்து செய்ய பாருங்கள். இந்த ஒரு கேள்வியாக இருக்கட்டும் அல்லது ஃபிசிக்கல் கேள்விகளாக ஃபிசிக்கல் கேள்வி கண்டிப்பாக அது விளங்கி புரிந்து கொண்டு தான் செய்ய வேண்டும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்கானிக், இன்ஆர்கானிக், அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது. பாடமாக்க வந்து நிறைய விடயங்கள் மறந்து தான் போகுது. அதனால் மேக்ஸிமம் விளங்கி எடுத்து ப்ராக்டிஸ் மூலம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாஸ் பேப்பர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய மாடல் பேப்பர்ஸில் கூட விஞ்ஞானிகளை கேட்டுக்கிறாங்க. இந்த முதலாவது எம்சிக்யூ உங்களோட எக்ஸாம் ஹாலில் சிட் பண்ணி ஃபஸ்ட் பேப்பரை வாசிக்கும்போது முதலாவது கேள்வியாக வரப்போகுது. இந்த முதலாவது கேள்வியில் நம்ம வந்து ஒரு ஃபெடப் ஆகாமல் ஃபஸ்ட்டு கேள்வியை ஒரு சரி எடுப்போன்ற ஒரு திருப்தி இருந்தால் ஏன்னா 49 கேள்விகளுக்கும் மேக்ஸிமம் நம்ம செய்ய ட்ரை பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு கேள்வியை பிழையாக போய் ஃபெடப் ஆகிட்டோம்னு சொன்னால் அந்த ஒரு சைக்காலஜிக்கலாக நம்ம ஒரு 49 கேள்விக்கும் கொஞ்சம் தடுமாற பார்ப்போம். அந்த ஒரு மிஸ்டேக் விட்டுறாதீங்க. இலகுவான கேள்வி. எனவே நேரடியாக நம்ம அது ஆன்சரை தெரிஞ்சிருக்கோம். எனவே இந்த இடத்துல வந்து நம்ம நேரடியாக ஆன்சருக்கு போகிறோம். அதாவது நேர்கதிர்கள் மற்றும் கதிர் தொழிற்பாடு. நேர்கதிர்கள் இங்கே இருக்குது கோல்ட்ஸ்டீன். கதிர் தொழிற்பாடு ஹென்ரி பெக்ரல் என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் நம்ம ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னால் ஆன்சர் 5ஆக இருக்க போகுது. ஆன்சர் வந்து 5ஆக இருக்க போகுது. இந்த இடத்துல 5th ஆன்சராக இருக்க போகுது. ரைட். இப்போ ஒரு சில விஞ்ஞானிகளை கேட்டு பாஸ் பேப்பர்ஸில் சில எம்சிக்யூ கேட்டுக்கிறாங்க. ஒரு சில எம்சிக்யூட எஸ்எஸ் தரேன் நான் வந்து. அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸுக்காக செய்து கொள்ளுங்கள். 2025 ஃபஸ்ட் எம்சிக்யூ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெக்ரல் சம்மந்தமாக தான் கேட்டுக்கிறாங்க. அதில் அடுத்து வந்து 2015 ஒரு கேள்வி வந்திருக்குது. அதே போல் 2017 2014 எண் ஃபெஸ்ட்டாகவும் 2017 ஃபெஸ்ட்டாகவும் வரப்போகுது. நேரடி எல்லாமே ஃபஸ்ட்டு கொஸ்டினாக தான் வந்திருக்கு. அதோடு சேர்த்து 2020 போட்டுக்கொள்ளுங்க. 2020 ஃபஸ்ட் எம்சிக்யூ. இது 2011 2025 வரைக்கும் வந்திருக்கிற கேள்வியில் 1-2 கேள்வி நான் தந்திருக்கிறேன், செய்து கொள்ளுங்க. இப்போ நம்ம முதலாவது கேள்வி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இரண்டாவது கேள்விக்கு நம்ம போவோம். முதலாவது விஞ்ஞானிகளோட கேள்வி பார்த்தாச்சு. இரண்டாவது கேள்வியாக இங்கே சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், மெங்கனீஸ் அணுவில், அதாவது Mn
அணுவெண் 25 தான். இதை தந்திராங்களே. மெங்கனீஸ் அணுவில் L = 0. அதே போல் Ml = -1 எனும் சக்தி சொட்டன்கள் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கைகள் முறையை கட்டினேன். இதில் நம்ம ஒரு வீடியோ நம்ம கட்டாயம் பார்க்கணும். அதாவது இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி பாஸ் பேப்பரில் சக்தி சொட்டன்கள் கேள்வி அதாவது கட்டாயம் எப்படியும் 1-2 கேள்வி கட்டாயம் கேட்டுக்கொண்டு வராங்க சக்தி சொட்டன்களில். நம்ம இந்த கேள்வி அதாவது வளமையாக கேட்பாங்க எப்படின்னு சொன்னால், அதாவது L = 0, Ml - 1 உடைய எலக்ட்ரான்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. இதில் இந்த வருடம் கட்டிக்கிறாங்க L = 0 உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் Ml - 1 உடைய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் எத்தனை முறையை கேட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம அதில் சக்தி சொட்டன்கள்டா என்ன, அது எப்படி பார்க்குறேன், L = 0 என்ன, Ml - 1 என்னென்று கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதாவது சக்தி சொட்டன்கள்னு சொன்னால் இது போல், அதாவது மேக்ஸ் பிளாங்க் நீங்கள் ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்க மேக்ஸ் பிளாங்கை பற்றி. அதாவது அவர் சொல்லிக்கிறார் என்னென்னு சொன்னால், அதாவது ஒரு சக்தியானது, ஒரு சக்தி உறிஞ்சப்படும் பொழுது தாக்கங்கள், சக்தி உறிஞ்சப்படும் தாக்கம், வெளிவிடப்படும் தாக்கம் இருக்குது. அதாவது அந்த சக்தி உறிஞ்சப்படும் பொழுதோ அல்லது வெளிவிடப்படும் பொழுதோ மொத்தமாக ஒரே நேரத்தில் வெளிவிடப்படவும் மாட்டாது, ஒரே நேரத்தில் உறிஞ்சப்படவும் மாட்டாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அதாவது ஒவ்வொரு பொதிகளாக வெளிவிடப்படும் அல்லது உறிஞ்சப்படும் என்று அவர் சொல்கிறார். இந்த இவ்வாறு சொல்கிறது நெக்ஸ்ட் பிளாங்க். அதே போல் இவ்வாறு அந்த ஒவ்வொரு பொதிகளாக வெளிவிடப்படும் அல்லது உறிஞ்சப்படும் இந்த பொதிகளுக்கு பெயராக ஃபோட்டான்கள் சொல்கிறது நம்மளோட ஐன்ஸ்டீனாக இருக்க போகிறார். அதே போல் தான் இப்போ அந்த சக்தி சொட்டன்கள்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ சக்தி சொட்டன்கள்னு சொன்னால், அதாவது சக்தி சொட்டன்கள்னு சொன்னால், இப்போ ஒரு மனுஷனுக்கு இப்போ நம்மளை எடுத்துக்கொண்டால் ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டுமா இருந்தால் முதலாவது அவருடைய நேமாக இருக்க போகுது. அவருக்கு அவருடைய நேமாகவும், அதே போல் அவருடைய இனிஷியலாக இருக்கட்டும், அவருடைய ஊராக இருக்கட்டும், அவருடைய பாடசாலை, அவருடைய மாவட்டம், அதே போல் அவருடைய ஐடென்டி நம்பர்ஸ், அவருடைய அதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்க போது, இப்படி ஒவ்வொரு விடயங்களால் அவரை நம்ம அறிமுகப்படுத்துவோம். இப்போ ஒவ்வொருவருக்கு அடையாளங்கள் அவை. அதே போல் தான் இந்த ஒரு எலக்ட்ரான்களை நம்ம அடையாளப்படுத்த வேண்டுமா இருந்தால் இவ்வாறு இந்த சக்தி சொட்டன்கள் அடிப்படையில் தான், அதாவது ஒவ்வொரு முறைகளை வச்சு நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அதாவது சக்தி சொட்டன்களின் அடிப்படையில் தான் இங்கே நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சக்தி சொட்டன்களில் மொத்தம் 4 இருக்குது. இந்த 4ல் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முதலாவதாக தலைமை அல்லது பிரதான அல்லது முதன்மை சக்தி சொட்டனாகவும், இரண்டாவது கோண உந்த அல்லது திசைவில் சக்தி சொட்டனாகவும், மூன்றாவதாக பார்க்க போகிற இந்த இடத்துல நம்ம காந்த சக்தி சொட்டனாகவும், நாலாவதாக கரங்கள் சக்தி சொட்டனாகவும் அமைய போகிறோம். இப்போ அதற்கு ஒவ்வொரு ஆங்கில குறியீடுகளும் இருக்குது. ஆங்கில குறியீடு அடிப்படையில் தான் கேள்வியும் கேட்டுக்கிறான். இப்போ இதில் நேம் தரையிலேயே என்னென்ன சக்தி சொட்டன்கள்னு தமிழால் தரையில் L = 0 தந்திக்கிறான், Ml - 1 தந்திக்கிறான். அப்போ நம்ம ஆங்கில குறியீடுகளும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த கேள்வி செய்கிறதுக்கு. இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது என்ன சக்தி சொட்டன்களில் என்ன இருக்குது, அது என்னென்னு நம்ம நேரடியாக பார்ப்போம். இப்போ முதலாவது சக்தி சொட்டன்களில் 4 விடயங்கள் இருக்குது. அதாவது முதலாவது பார்க்க போகிறோம் தலைமை சக்தி சொட்டன்கள் ஒன்று இருக்குது. தலைமை அல்லது தலைமைக்கு இன்னொரு பெயராக சொல்லுவாங்க பிரதான சக்தி சொட்டன் சொல்லுவாங்க. அல்லது சொல்லுவாங்க முதன்மை சக்தி சொட்டன்னும் சொல்லுவாங்க. எவ்வாறாயினும் இந்த 3 நேம்களில் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. முதன்மை சக்தி சொட்டன்கள், இதுக்கு ஒரு ஆங்கில குறியீடாக யூஸ் பண்ணுவாங்க. ஆங்கில குறியீடாக யூஸ் பண்ண போகிறது
என்னென்னு யூஸ் பண்ணுவாங்க. எண் சிம்பிள் எழுத்தால் என்னென்னு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் நம்ம இரண்டாவதாக பார்க்க போகிறோம் வந்து என்னென்னு சொன்னால், இரண்டாவதாக பார்க்க போகிறோம் கோண உந்த. கோண உந்த அல்லது திசைவில் சக்தி சொற்றன்களும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எல்லா வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறது நல்லோம். மெயினாக இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் இந்த ஆங்கில குறியீடுகளே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படும். இதுக்கு ஆங்கில குறியீடாக சொல்ல போகிறாங்க எல்லுன்னு சொல்லுவாங்க. எல் அதுவும் சிம்பிளால் தான் குறிப்பிடுவாங்க. எல்லுண்டு சிம்பிள் எல்லால். அதே போல் இந்த இடத்துல குறிப்பிட போகிறாங்க. மூன்றாவதாக சக்தி சொற்றன்களில் மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், மூன்றாவதாக பார்க்க போகிறோம் காந்த சக்தி சொற்றனாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஆங்கில குறியீடாக சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல வந்து சிம்பிள் எம்மோட சிம்பிள் எல்லை குறிப்பிட்டு சேர்த்து, சிம்பிள் எல் எப்படியும் சிம்பிள் எல்லை சேர்த்து இப்படி சொல்ல போகிறாங்க. நாலாவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால், இவர் முக்கியமானவரால் தான் கரங்கள், அதாவது இலத்திரண்ட கரங்களின் அடிப்படையில் இவரை குறிப்பிடுவாங்க. கரங்கள் சக்தி சொற்றன்று இந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. இதில் இவருக்குரிய குறியீடாக ஆங்கில குறியீடு எம், சிம்பிள் எம்மோட எஸ்ஸை தான் குறிப்பிட போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 4 பேரையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நிறைய எம்சிக்யூஸ், நிறைய பாஸ் பேப்பர்ஸில் எம்சிக்யூ நிறைய வந்து இந்த மாதிரி. அதே போல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் சில கேள்விகள் கேட்கலாம். இதை பற்றி 1-2 இந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் வரும் ஸ்ட்ரக்சர், அதில் எப்படியும் 1-2 கேள்வி கேட்கலாம். நம்ம தயாராக, இது ஒரு மிக இலகுவான பாடம் தான். ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது நம்ம ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டுமே அப்போ ஒரு இலகுவான பாடமாக தான் அது இருக்க போகுது. இப்போ நம்ம அந்த குறியீடில் இந்த ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் என்னென்ன நம்பர்ஸ் வரலாம்னு பார்ப்போம். சரியா? இப்போ வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து நம்ம முதலாவதாக பார்ப்போம். இதில் முதலாவதாக என்ன பற்றி பார்ப்போம். அதாவது இது வந்து இலத்திரண்ட இந்த, அதாவது தலைமை சக்தி சொற்றன் தானே நம்ம என்னென்று குறிப்பிட்டோம். இப்போ இந்த என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு இலத்திரண்ட ஒழுக்க குறிக்கிறது தான் இந்த என்னன்னு சொல்கிறது. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இலத்திரண்ட சக்தி மட்டங்களில் எத்தனை குறிப்பிட்ட ஒரு அணுட குறிப்பிட்ட இலத்திரன் நம்ம அடையாளப்படுத்த போகிறோமே, அந்த இலத்திரனை அடையாளப்படுத்தும் பொழுது இதில் என்னென்று சொல்கிறது, குறிப்பிட்ட இலத்திரண்ட ஒரு ஒழுக்கு சம்பந்தமாக, அதாவது இலத்திரன் எத்தனாவது, அதாவது இலத்திரன் சக்தி மட்டங்களில் குறிப்பிடுறது தான் இந்த எண் என்று சொல்கிறது. இப்போ இந்த இலத்திரன் எண்ணாக இருக்கும் பொழுது நாம் எண் சமன் என்னென்ன நம்பர்ஸ் வரையலும்னு சொன்னால் நம்பர்ஸ் எத்தனையும் வரையலும். அதாவது ஒவ்வொரு அணுக்களை பொறுத்த வரைக்கும் 1 இருக்கலாம், அல்லது 2 இருக்கும், அல்லது 3, 4 அப்படி போய்கொண்டே இருக்கலாம், 5 அப்படி 6ஆகவும் போய்கொண்டே இருக்க முடியும். இதுதான் தலைமை சக்தி சுற்றத்துக்குரிய எண்ணுக்குரிய விளக்கமாக இருக்க போகுது. இரண்டாவதாக கோண உந்த அல்லது திசைவில் சக்தி சொற்றனில் இரண்டாவதாக கோண உந்த திசைவில் சக்தி சொற்றனில் எல்லுடைய பெருமானங்களாக அதாவது இந்த எல் குறிப்பிடுறது வந்து நம்ம வந்து இந்த பிரதான
பிரதான அதாவது முதன்மை சக்தி சொட்டன்கள் காணப்படுற அதாவது இந்த இதில் காணப்படுகின்ற உபசக்தி மட்டங்கள் அதாவது என்ன சொன்னால் பிரதான சக்தி மட்டங்கள் தான் நம்ம சொல்கிறது அதாவது இலத்திரன் சக்தி மட்டங்களை தான் அதாவது பிரதான இலத்திரன் சக்தி மட்டங்களை என்னென்னு சொல்லுவோம் அந்த எண்ணில் காணப்படுகின்ற உபசக்தி மட்டங்களை குறிப்பிடுறதுக்காகத்தான் இந்த எல் சக்தி சொட்டனை நம்ம பயன்படுத்துகிறது. இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும் பிரதான சக்தி மட்டத்துக்குள்ளே உபசக்தி மட்டங்கள் காணப்படுது. உபசக்தி மட்டங்களாக எஸ் காணப்படும், அதே போல் பி காணப்படும், அதே போல் டி காணப்படும், எஃப்பும் காணப்படும். எஃப்பும் தெரிஞ்சிருக்கணும், எஃப்ட பெருமானமும் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. அதாவது பிரதான சக்தி மட்டங்கள் என் சமன் 1ஆக இருக்கலாம், அல்லது என் சமன் 2ஆம் பிரதான சக்தி மட்டமாக இருக்கலாம், அல்லது 3ஆவதாக இருக்கலாம், 4ஆவதாகவும் இருக்கலாம், 5ஆவதாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம பிரதான சக்தி மட்டங்களுக்கு உபசக்தி மட்டங்கள் அதுக்கு நம்ம நம்பர்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த உபசக்தி மட்டங்களுக்குரிய எல் பெருமானமாக 1ஆக அமையும், இங்கே 0ஆக அமைய போகுது, இங்கே 1ஆகவும், இங்கே 2ஆகவும், இங்கே 3ஆகவும் அமைய போகுது. இதுதான் இந்த எல் பெருமானங்களாக இவ்வளோ தான் வரப்போகுது. அதே போல் மூன்றாவதாக பார்க்க போகிறோம் எம்எல்லுக்குரிய பெருமானங்களாக. அதாவது அதில் சொல்ல நம்ம என்னென்னு சொன்னால் மூன்றாவது குறிப்பிட போகிறோம் எம்எல் பெருமானமாக குறிப்பிட போகிறோம். எம்எல் பெருமானமாக குறிப்பிட போகிறோம். எம்எல் பெருமானங்களாக இங்கே பிரதான சக்தி மட்டம், உபசக்தி மட்டம், இங்கே உபசக்தி மட்டங்களில் காணப்படுற ஒவ்வொரு ஒழுக்குகள் ஒபிட்டலுக்குரிய நம்பர்களை பற்றி தான் நாம் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட போகிறோம். அதாவது ஒபிட்டலாக இங்கே நம்ம எஸ்ஸை எடுத்துக்கொண்டால் எஸ்ஸில் ஒரு தனி ஒபிட்டல் காணப்பட போகிறார், எஸ்ஸில் ஒரு தனி ஒபிட்டலும் காணப்பட போகிறார். அதே போல் பிஏ எடுத்துக்கொண்டானமோ இங்கே பியாக 3 ஒபிட்டல்கள் காணப்பட போகிறார். இந்த இடத்துல இங்கே அடுத்த டிஏ எடுத்துக்கொண்டால் 5 ஒபிட்டல்கள் காணப்பட போகிறார். எஃப்னு சொன்னால் எஃப் நமக்கு தேவைப்படுத்த எஃப் நம்ம எழுத தேவையில்லை, இதை மட்டும் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம இங்கே நம்ம இந்த எம்எல் பெருமானங்களாக இங்கே நம்ம பார்க்க போகிறது அதாவது இந்த எல் பெருமானங்களோட ஒன்று 0ஆக அமையும், அல்லது எல் பெருமானங்களோட ப்ளஸ் பெருமானங்களாகவும் அல்லது மைனஸ் பெருமானங்களாக தான் மேக்சிமம் அமைப்போகுது. அது எப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த இடத்துல இங்கே வரப்போகுது பெருமானமாக 0 பெருமானமாக இங்கே குறிப்பிடப்பட போகிறோம். அதாவது எஸ்ஸுக்கு எல் பெருமானம் 0 வருது, இங்கே 0 வரப்போகுது. அதே போல் எல் பெருமானமாக பிக்கு 1 வரப்போகுது, அதோடைய பியினுடைய மேக்சிமம் பெருமானமாக -1 வரப்போகுது. இந்த பாக்ஸ் -1ஆகவும் நடுவில் 0ஆகவும் அதில் மேக்சிமம் நேர்பெருமானமாக அதில் எல்லுடைய நேர்பெருமானம் வரப்போகுது. அதே போல் டிக்கு இங்கே 2 நம்ம எல் பெருமானமாக கொடுத்துருக்கிறோம். அதே போல் இங்கே 0ஆகவும் -1ஆகவும் -2ஆகவும் குறிப்பிடுவோம். இங்கே +1ஆகவும் +2ஆகவும் அமையப்போகுது. அதே போல் தான் எஃப்க்கும் அமையப்போகுது. எஃப்ஐயும் எழுதுவோம், நாம் எஃப்க்கும் அதே போல் தான் வரப்போகுது. இதற்கும் அதை தான் மத்தியில் 0ஆகவும் அதே போல்
அதனுடைய எல் பெருமானத்திற்கு வருகின்ற ஒரு நம்பர் வரப்போகுது, அதோடைய மைனஸ் பெருமானம் மைனஸில் அதிகமாகவும் நேர் பெருமானம் நேரில் அதிகமாகவும் காணப்படும். இரண்டுக்கு இடைப்பட்ட பெருமானம் முழு எண்களாக காணப்பட போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவ்வளோ தான் இந்த நம்பர் வரையிலும். இதில் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறோம் வந்து கரங்கள் சக்தி சொட்டனே. நாலாவதாக கரங்கள் சக்தி சொட்டனில் எல், அதாவது இங்கே எம்எல் பார்த்துட்டோம். அடுத்து எம்எஸ்ன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எம்எஸ்ன்னு சொன்னால் இங்கே நம்ம ஒவ்வொரு ஒபிட்டல்களுக்கும் நம்ம இது பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஒபிட்டல்களுக்குரிய நம்பர்ஸ் பார்த்துட்டோம். பிரதான சக்தி மட்டத்துக்கு பார்த்துட்டோம், உபசக்தி மட்டத்துக்கு பார்த்துட்டோம், உபசக்தி மட்டத்தில் உள்ள ஒபிட்டல்களுக்கும் பார்த்துட்டோம். ஒரு ஒபிட்டலில் 2 இலத்திரன்கள் நிரம்படைய போகுது, அது தெரிந்த விடயம். அந்த 2 இலத்திரன்களில் ஒரு இலத்திரன்களுக்கு ஒரு நம்பராகவும் இன்னொரு இலத்திரனுக்கு இன்னொரு நம்பராகவும் அமைய போகுது. அதாவது உதாரணமாக எஸ் ஒபிட்டல், அதாவது எஸ் உபசக்தி மட்டத்தை நம்ம எடுத்துக்கொண்டால், இந்த எஸ் உபசக்தி மட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எஸ்ஸில் 2 இலத்திரன்கள் நிரம்படைய போகுது. 2 இலத்திரன்கள் நிரம்படைய போகுது. அதை நம்ம ஒரு அரையம்புக்குறியாக காட்டுவோம். ஒவ்வொரு இலத்திரன்களுக்கும் நம்ம ஒவ்வொரு நம்பர்ஸை கொடுக்க போகிறோம். அந்த நம்பர்ஸ் நம்ம ஹாஃப்னு கொடுப்போம். அதாவது இவர் ப்ளஸ் ஹாஃபாக இருந்தால் இவர் மைனஸ் ஹாஃபாக இருப்பார். அடுத்து பி உபசக்தி மட்டத்தை பார்ப்போம். அதே போல தான் இவருக்கும் இலத்திர நிரம்பல் சமாந்தரமாக முதல கரங்கள் அடைந்த பின்னரே நிரம்பல் அடைய போகிற ஒவ்வொரு ஒபிட்டல்கள்லையும் நமக்கு தெரிந்த விடயம். ஒவ்வொரு இலத்திரங்களுக்கும் நம்ம பெயர் வைக்க போகிறோம். அதாவது இங்கே இது ஹாஃப் இலத்திரனாக இருந்தால் இவர் ப்ளஸ் ஹாஃபாக இருந்தால் இவர் மைனஸ் ஹாஃபாக அமைவார். இவர் ப்ளஸ் ஹாஃபாக இருந்தால் இவர் மைனஸ் ஹாஃபாக அமைய போகிறார். இவர் ப்ளஸ் ஹாஃபாக இருந்தால் இவர் மைனஸ் ஹாஃபாக இருப்பார். இதுதான் இந்த எம்எஸ் பெருமானங்களை நம்ம குறிப்பிட்டோம். அப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பெருமானங்களை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குறியீடுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். எண்ணுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரையிலும் 1 வரையிலும் 2 வரையிலும் முழு எண்கள் 3, 4, 5, 6 இல்லைன்னா வர முடியும். எல்லுக்கு யார், அதாவது எல்லில் உள்ள எஸ்ஸுக்கு 0ஆகவும், இங்கு பிக்கு முதல் நம்பரும் டிக்கு 2, எஃப்க்கு 3 வரப்போகுது. எம்எல்ல 0, 0, -1, +1 வரப்போகுது. இங்கே டியாக இருந்தால் அவருடைய எல் பெருமானங்களில் மேக்ஸிமம் மைனஸ்லேயும் ப்ளஸ்லேயும் வரப்போகுது. எஃப்க்கும் அதே போல் தான் வரப்போகுது. இந்த இடத்துல எம்எஸ்ஸை நம்ம பார்க்க போகிறோம். எம்எஸ்ஸுடைய அது அந்த ஒவ்வொரு ஒபிட்டல்கள்லையும் இது ஒரு ஒபிட்டல், இது ஒரு ஒபிட்டல், இது ஒரு ஒபிட்டல், இப்படி இங்கே 5 ஒபிட்டல், இங்கே 7 ஒபிட்டல் காணப்பட போகுது. அவ்வாறு ஒவ்வொரு ஒபிட்டல்கள்லையும் 2 இலத்திரன்கள் நிரம்படைய போகுது. தெரியும் தானே? 2 இலத்திரங்கள்லையும் ஒவ்வொரு இலத்திரங்களுக்கும் பேர் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு இலத்திரம் நம்ம ஒப்பிட்டால், அதாவது அதில் பிரதான சக்தி மட்டம் சமனாக இருக்கலாம். அது பிரதான சக்தி மட்டம், உதாரணம் ஒரு இரண்டாம் சக்தி மட்டம் வைங்களேன், பிரதான சக்தி மட்டம். அது அங்கே எஸ்ன்னு வைங்களேன், எஸ்ஸாக இருந்தால் அவருக்கு இது சமனாக போகுது. எம்எல் பெருமானமும் சமனாக போகுது 0 என. ஆனால் இங்கே இந்த இடத்துல மாறப்போகுது. 1க்கு ப்ளஸ் ஹாஃபாக இருக்கும், மைனஸ் ஹாஃபாக இருக்கும். அதே போல் தான், அதாவது எந்த ஒரு இலத்திரனுக்கும் இந்த 4 பெருமானங்களும் சமனாக இருக்க மாட்டாது. குறைந்தது ஒரு இடமாக மாறப்போகுது. அதுதான் முக்கியமாக இந்த சக்தி சொற்றன்களுக்கான மிக முக்கிய ரீசனே இந்த இலத்திரன்களை அடையாளப்படுத்துவது தான் காரணமாக அமையப்போகுது. எனவே நம்ம இப்போ அதுக்கான சிறிய விளக்கம் ஒன்று தந்துகிறேன். நம்ம தொடர்ந்து அதில் பிரதான கேள்விக்கு போவோம். அதாவது மெங்கனீஸ் அணுவில், அதாவது அணுவெண் 25 கொண்ட மெங்கனீஸ் அணுவில்
L7 0 மற்றும் ml-1 உடைய சக்தி சுற்றுகளில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கைகள் முறையே கேட்டுக்கிறான். எனவே நம்ம எம் என்ற இலத்திரன் நிலையமைப்பை எழுதுவோம். முதலாவதாக இலத்திரன் நிலையமைப்பு எழுதும் முறை தெரியுமே. இலத்திரன் நிலையமைப்பில் ஒன்று எழுதும் முறை இருக்குது, ஒன்று உண்மையாக இலத்திரன் நிரம்பலடை முறை 2 இருக்குது. அதில் நம்ம இலத்திரன் நிலையமைப்பில் எழுதும் முறையை சரியாக எழுதி கொண்டு தான் இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் அவங்க எம்என்ற அனுமனத்தை அதுக்குரிய அந்த இதை தன்னை கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம முதலாவது எம்எனுக்குரிய இலத்திரன் நிலையமைப்பான நம்ம எழுதுவோம். முதலாவதாக எம்என் மெங்கனீஸு, அதில் அணுவன் நமக்கு தெரியும் Z=25. இப்போ நம்ம இலத்திரன் நிலையமைப்பு அதாவது இலத்திரன் நிலையமைப்பை நாம் கருதும் பொழுது அதில் 2 விடயங்களை நம்ம சொல்லுவோம். ஒன்று இலத்திரன் உண்மையாக நிரம்பல் அடைமுறை, இரண்டாவது எழுதுமுறையாக இருக்கும். 2 வகை இருக்குது, சரிதானே? அதாவது உண்மையிலே இலத்திரன் எந்தெந்த சக்தி மட்டங்களில் நிரம்பல் அடையும் அதாவது சக்தி ஒவ்வொரு ஒபிட்டல்களுக்கும் சக்தி வித்தியாசப்பட போகுது. அதாவது ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கும் சக்தி வித்தியாசப்பட போகுது, ஒவ்வொரு ஒபிட்டல்களுக்கும் சக்தி வித்தியாசப்பட போகுது. இப்போ ஒவ்வொரு சக்தி மட்டங்களுக்கு ஒவ்வொரு ஒபிட்டல்கள் சக்தி மட்டங்களுக்கு ஏற்ப தான் நிரம்பல் அடைய போகுது, சக்தி அதிகரிக்கும் வகையில். அப்போ இலத்திரன் உண்மையிலேயே ஒரு நிரம்பல் அடையும் முறையில் நிரம்பல் அடைய போகுது, நாம் ஒரு முறையில் எழுதுவோம். அதான் இப்போ 2 முறையில் இருக்குது. நம்ம இப்போ இலத்திரன் இந்த எம்என்ற அணுவன் 25க்கு இலத்திரனை இப்போ நம்ம எழுதுவோம். இப்போ அதாவது உங்களுக்கு தெரியும் இலத்திரன் இணைப்பு எழுதும் முறை ஒவ்வொரு அணுவுக்கும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். 1s2 2s2 2p 6 அமையும். அதே போல் 3s2 ஆகவும் 3p 6 ஆகவும் 4s and 3d 5. இங்கே ஒன்றாக இருந்தால் அது நம்ம சொல்கிறது குரோமியமாக வரும். இங்கே குரோமியம் இல்லையே, எனவே இங்கே 2 வரப்போகுது. இதுதான் அணுவன் 25ஆக இருக்க போகுது. அணுவன் 25க்குரிய மெங்கனீஸின் ஒரு இலத்திரன் நிலையமைப்பாக அமையப்போகுது. எனவே கேள்வியின் அடிப்படையில் அவங்க L7 அவங்க கேட்டுக்கிறாங்க. L7 இலத்திரன்கள் எத்தனை பேர், இலத்திரன்கள் எத்தனை, அதே போல் ml-1 இலத்திரன்கள் எத்தனை பேருன்னு தான் அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம தியரி இப்போ தான் பார்த்தோம் தியரியை. அந்த வகையில் இப்போ L7 யார், அதாவது இவர் ஒரு கோண உந்த அல்லது திசைவில் சக்தி சொட்டனாக இருக்க போகிறார். இல்லைங்கிறது அதில் 0 வரப்போகிறார், எஸ் ஒபிட்டலாக அமைய போகிறார். இதில் 0 எஸ் ஒபிட்டலாக தான் நம்ம சொல்கிறது. எனவே எஸ் ஒபிட்டலாக இங்கே 2 இலத்திரன்கள் காணப்பட போகிறார், இங்கும் 2 இலத்திரன்கள் தான் காணப்பட போகிறார். இங்கே மொத்தமாக ஒரு ஒபிட்டலுக்கு 2 இலத்திரன்கள் வீதம், மொத்தம் 3 ஒபிட்டல்கள். எனவே அங்கு 6 இலத்திரன்கள் காணப்பட போகிறார். இங்கு மீண்டும் 2 இலத்திரன்கள் 3s2. எனவே இங்கு மீண்டும் 2 இலத்திரன்கள், இங்கும் 6 இலத்திரன்கள் வரப்போகிறார். அதாவது ஒரு ஒபிட்டலுக்கு 2 இலத்திரன்கள் வீதம் 6 இலத்திரன்கள் மொத்தமாக இந்த PF சக்தி மட்டத்தில் காணப்பட போகிறார். DF சக்தி மட்டத்தில் மொத்தமாக ஒரு ஒபிட்டலுக்கு 2 இலத்திரன்கள் வீதம் மொத்தமாக 5 ஒபிட்டல்கள் காணப்பட போகுது. எனவே ஒவ்வொரு ஒபிட்டல்களிலும் 2 இலத்திரன்கள் வீதம் மொத்தமாக டியில் மொத்தம் 5 இலத்திரன்கள். மொத்தம் முழுமையாக நிரம்பல் அடைகிறதாக இருந்தால் இங்கு 10 இலத்திரன்கள் காணப்பட வேண்டும். இங்கு அரை நிரம்பல், எனவே 5 இலத்திரன்கள் தான் காணப்பட போகுது.
அதாவது ஒவ்வொரு ஒபிட்டலுக்கும் ஒவ்வொரு இலத்திரன்கள் தான் இந்த இடத்துல காணப்பட போகுது. ஏன்னா அரை நிரம்பல் அதேவேளை இலத்திரன்கள் சமாந்தரமாகத்தான், இலத்திரன்களின் நிரம்பலானது சமாந்தரமாகத்தான் நிரம்பும். இவ்வாறு சமாந்தரமாக நிரம்புற பின்னரே மீண்டும் அந்த கரங்களுக்கு எதிர் திசையில் நிரம்படைய போகுது. எனவே இங்கே 5 இலத்திரன்கள் மட்டும் காணப்படுவதால் 5 இலத்திரன்களோடு நிப்பாட்டுறேன். அதே போல் இந்த இடத்துல வந்து 4s2 என்பதனால இங்கு மீண்டும் 2 இலத்திரன்கள் வரப்போகுது. எனவே இந்த இடத்துல நம்ம பார்க்கணுமாக இருந்தால், அதாவது L=0ல் இங்கு 2 இலத்திரன்கள் L=0, அதாவது இங்கே எழுதுகிறேன் L=0வை மொத்தம் 2 இலத்திரன்கள் ப்ளஸ் இந்த 2 இலத்திரன்கள் காணப்பட போகுது 2 ப்ளஸ் இங்கே மீண்டும் 2 இலத்திரன்கள் 2 ப்ளஸ் இங்கே மீண்டும் 4s2ல் 2 இலத்திரன்கள் காணப்பட போகுது. எனவே மொத்தமாக 8 இலத்திரன்கள் காணப்பட போகுது. 8 இலத்திரன்கள் காணப்பட போகுது. 8 இலத்திரன்கள், அதாவது L=0 கொண்ட இலத்திரன்கள் வந்து 8 இலத்திரன்கள். எனவே நம்ம ஆன்சரில் அது பார்ப்போம். முதலாவது அவர் கேட்டிக்கிறாங்க, முறையேன்னு தான் கேட்டிக்கிறாங்க. எனவே நம்ம அந்த ஏற்கனவே முன்னர் கேள்வியில் சொன்ன மாதிரி நீக்கல் முறையில் நம்ம கொஞ்சம் ஆன்சரை வெட்டுவோம். முதலாவது ஆன்சராக 6 தரப்பட்டிருக்குது. எனவே முதலாவது MCQ நம்ம வெட்ட முடியும். இரண்டாவதில் சரி, மூன்றாவது சரி, நான்காவது சரி, ஐந்தாவதில் வந்து முதலாவதாக 10 இலத்திரன்கள் தரப்பட்டிருக்குது. எனவே 5வது ஆன்சரையும் வெட்டிடலாம். இப்போ நமக்கு இந்த பிழை வரக்கூடிய சான்சஸ் ஏன்னா இந்த 3க்குள்ளே தான் ஏதாச்சும் ஒன்று நம்ம மார்க் பண்ண வேண்டும். ஏன்னா முதலாவது 8 எடுத்துட்டோமே. எனவே அடுத்த ML -1க்குரியது நம்ம பார்ப்போம். ML-1க்குரியதுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒபிட்டலுக்குரிய நம்பராகத்தான் இந்த ML என்று சொல்கிறது. அதாவது காந்த சக்தி சொட்டன். ML சொல்கிறது காந்த சக்தி சொட்டன். அதாவது இலத்திரன்கள் காணப்படுற ஒவ்வொரு ஒபிட்டல்கள பெயரைத்தான் இந்த நம்பர்ஸில் குறிப்பிடுவோம். அதாவது இந்த ஒரு ஒபிட்டல் இது ஒன்று இதாக அமையப்போகுது. இப்போ ஒவ்வொரு ஒபிட்டலுக்கும் நம்ம நம்பர் படி பார்த்துருக்கோம். அதாவது பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னு சொன்னால், அதாவது இங்கே 0 நம்ம குறிப்பிடுவோம். அதாவது S ஒபிட்டலில் வந்து 0 தான். ML பெருமானம் 0 மட்டும் அமைய போகுது. அதே போல் P உபசக்தி மட்டத்தில் வந்து ML பெருமானமானது 0 அமையும். அதே போல் -1 அமையும். அதே போல் +1 அமைய போகுது. அடுத்து 3s2 S வந்தாலே உபசக்தி மட்டமாக S வந்தாலே ML பெருமானம் 0 மட்டும்தான் வரப்போகுது. எனவே 0 மட்டும்தான். இந்த இடத்துல மீண்டும் P உபசக்தி மட்டம். எனவே -1 0 +1 அமைய போகுது. இங்கே D ஒபிட்டல். எனவே மத்தியில் 0 -1 -2 +1 +2 அமையும். எனவே இறுதியாக 4s2. எனவே இது வந்து நேரடியாக 0 அமைய போகுது. இந்த ML இந்த பெருமானங்களாம் முன்னுக்கு தான் பார்த்தோம். எனவே இதன் அடிப்படையில் ML -1 காணப்பட போகிறது வந்து ML -1 இந்த இடத்துல ஒரு ML -1 காணப்பட போகுது. இந்த இடத்துல ஒரு ML -1. எனவே 2 இலத்திரன்கள் மீண்டும் வரப்போகுது. 2 இலத்திரன்கள் மீண்டும் அது இந்த இடத்துல வந்து ஒரு -1 பெருமானம் வந்திருக்குது. மீண்டும் ஒரு 2 இலத்திரன்கள் மீண்டும் இங்கே ஒரு -1. இந்த இடத்துல மீண்டும் ஒரு -1 காணப்படுது. எனவே இங்கே வந்து கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல 2 போட்டால் 6 வரும். 6க்குரிய ஆன்சரும் இருக்கும்னு நினைக்கிறேன். 6க்குரிய ஆன்சரும் அவன் தந்திக்கிறான். ஆனால் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். 1 தான் போடணும். இந்த இடத்துல 1 தான் போடணும். எனவே மொத்தமாக இந்த இடத்துல வரப்போகுது 5 இலத்திரன்கள் தான் வரப்போகுது. 5 இலத்திரன்கள் தான் வரப்போகுது. 5 இலத்திரன்கள். L=0 8 இலத்திரன்களும் அதே போல் ML -1
5 இலத்திரன்களும் வரப்போகுது. இந்த இடம் மிக முக்கியமான இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்க போகுது. எனவே நம்ம நேரடியாக ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்ஸ் போகலாம்னு சொன்னால் 8,5 முறையே. எனவே ஆன்சர்ஸ் 3வதுன்னு சொல்லலாம். ஆன்சர்ஸ் 3வதாக நாம் குறிப்பிட முடியும். எனவே நம்ம இந்த கேள்வி பார்த்துட்டோம். மிகவும் சிறிய ஒரு கேள்வி ஒன்று தான், பார்க்கும்போது மிகவும் இலவான கேள்வி. இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலில் சிட் பண்ணும்பொழுது இவ்வளோத்தையும் நம்ம வேறு எழுதி கொண்டு இருக்க போவதில்லை. நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காகத்தான் இவ்வளோ எழுதிக்கிறோம். ஒரு எக்ஸாம் ஹாலில் நம்ம நார்மலாக பார்த்தாலே ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. எப்படின்னு சொன்னால் நீங்கள் முறையாக விளக்கத்தோட பாஸ் பேப்பர்ஸை செஞ்சுருக்கணும். கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், பாடமாக்கின முறையில் செய்யும் பொழுதோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப டஃப்பான பேப்பர்ஸாக இருக்கும். கெமிஸ்ட்ரி செய்யும் பொழுதோ உங்களுக்கு பாடமாக்குற விதத்தோட உங்களுக்கு புரிந்து செய்யக்கூடிய கேள்விகளை நிறைய இருக்குது. எல்லா கேள்விகளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிந்து செய்யக்கூடிய கேள்வியை பார்த்து பாடமாக்கி செய்கிறதை விட புரிந்து செய்கிறது தான், அதாவது கேள்வி விளங்கி செய்யணும். எனவே கேள்வி இலகுவாக இருக்கும். நேர பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த சக்தி சொற்றன்கள் தொடர்பாக கடந்த கால வினாப்பத்திரங்கள் நிறையவே கேள்விகள் வந்திருக்குது. நான் சில இயர்ஸ்ட கேள்விகளை நம்பரை தாரேன், ஒரு ப்ராக்டிஸுக்காக சேர்ந்து கொள்ளுங்கள். அதாவது 2015 36வது கேள்வியாக 2015 36வது கேள்வியாக ஒரு கொஷின் வந்திருக்குது. அதே போல் 2025 செகண்ட் கொஷனாகவும் இது வந்திருக்குது. 2025 செகண்ட் கொஷனாகவும் இது வந்திருக்குது. அதே போல் தான் 2016லையும் 2014, 13, 24 அதே போல் நிறைய கேள்விகள் வந்திருக்குது. இதில் நம்ம இந்த சைட்டில் எழுதுகிறேன். இதை 2025 2வது கேள்வியாக வந்திருக்குது. அதே போல் 2015லையும் கொஷின் ஒன்று கேட்டிக்கிறாங்க. அதில் 36வது கொஷனாக கூற்று கேள்விகளில், அதாவது உங்களுக்கு தெரியும் 30 தொடக்கம் 50 வரை பெரும்பாலான கேள்வி எல்லாமே கூற்று கேள்விகள் தான் வரப்போகுது. அந்த கூற்று கேள்வியில் ஒரு கேள்வி போட்டிக்கிறாங்க. அதே போல் தான் 2018 ஃபஸ்ட் கொஷனாக சக்தி சொற்றன்கள் கேட்டிக்கிறாங்க. அதே போல் இந்த இடத்துல 2012 5வதும் 5வது கேள்வியாகவும் 2013லையும் 5வது கேள்வியாகவும் கேட்டிக்கிறாங்க. இந்த இடத்துல 2014லையும் கேட்டிக்கிறாங்க 4வது கேள்வியாக. 2024லையும் கேட்டிக்கிறாங்க. 2014 4வது கொஸ்டினாக கேட்டிக்கிறாங்க. அதே போல் 2020லையும் ஒரு கேள்வி வந்திருக்கு. 2024லையும் ஒரு கேள்வி வந்திருக்குது. அதாவது 3வது கொஸ்டினாக வந்திருக்குது. அதே போல் 2019 ஃபஸ்ட் கொஸ்டினாகவும் கேட்டிக்கிறாங்க. 2019 ஃபஸ்ட் கொஸ்டினாகவும் கேட்டிக்கிறாங்க. அதே போல் இப்போ எம்சிக்யூவில் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் 1-2 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த இலத்திரனியல் சம்மந்தமாக நிறைய சக்தியெல்லாம் கேட்பாங்க. சில டைம் எஸ்ஐயில் ஒரு அணுக்குரிய இலத்திரனியலும் கேட்பாங்க. இப்போ இந்த சக்தி சொற்றன்கள் தொடர்பாக பொதுவாக கேள்வி ஸ்ட்ரக்சர்லேயும் கேட்டிக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரக்சர்லேயும் கேட்டிக்கிறாங்க. அதாவது 2019 ஸ்ட்ரக்சரில்
ஸ்ட்ரக்சர் முதலாம் நம்பர் தான் எப்படியும் ஜென்ரல் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட் ஸ்ட்ரக்சரில் தான் வரப்போகுது. ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் கேட்குறாங்க முதலாம் ஸ்ட்ரக்சரில் கேட்குறாங்க எப்படின்னு சொன்னால், அதாவது கொஷன் 4வதில் கேட்குறாங்க. 4வது கொஷன், அதாவது இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன கேள்விகளாக தான் அது இருக்கும். ஒரு சின்ன ப்ராக்டிஸுக்காக செஞ்சு பாருங்கள். அதே போல் 2018 ஸ்ட்ரக்சர் 1ல் 2018 ஸ்ட்ரக்சரில் கேட்டிக்கிறாங்க. ஸ்ட்ரக்சர் நம்பர் 1 ஜென்ரல் கெமிஸ்ட்ரியில் தான், அதுவும் கொஷன் நம்பர் 5ஆக கட்டிக்கிறாங்க. 5 அது வந்து 5ஆக கட்டிக்கிறாங்க. அதே போல் 2024 இயர் மீண்டும் வருது. இங்கே 2024 8வது கேள்வியில் 8வது கொஷனில் ஒரு கூற்று வந்திருக்குது. அதாவது 2024 லாஸ்ட் கூற்றை வாசித்து 5ஆம் கூற்றாக இந்த சக்தி சுட்டன்கள் சம்பந்தமாக கேட்டுக்கிறாங்க. அதே போல் 2022லையும் 2ஆம் கேள்வியில் 2வது கேள்வியில் 2வது கூற்றாக இந்த சக்தி சொட்டன்கள் சம்பந்தமாக அவங்க கேட்டிக்கிறாங்க. அதே போல் 2021லையும் கேட்டிக்கிறாங்க. 2021 8வது கொஷனில் அதையும் 8வது கொஷனில் 2ஆம் கூற்று தான். சரியா? எனவே மேக்ஸிமம் இந்த கொஷன்ஸ் வந்திக்கிற, அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து 2வது கேள்விக்கு தான். அதாவது சின்ன கொஷன் ஒன்று தான், சின்ன கேள்வி ஒன்று தான். இருந்தாலும் என்னால் என்ற ஒரு சிறிய விளக்கத்தை நான் வழங்கிக்கிறேன். அதோட இந்த கொஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். இவ்வளோ கேள்விகள் இது வந்து நான் தேடி பார்த்ததும் ஒரு சில கொஷின்ஸ் தந்திக்கிறேன். இன்னும் நிறைய மாடல் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இன்னும் பாஸ் பேப்பர்ஸில் நிறைய கொஷின்ஸ் நிறையவே இருக்குது. இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு அந்த கொஷின்ஸை பார்த்த உடனே ஆன்சர் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். இதெல்லாம் ஜென்ரல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லும்போது மிகவும் ஒரு இலகுவாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பாடம். யாராக இருந்தாலும் எந்த மட்டத்தில் இருந்தாலும், எஸ் லெவலாக இருக்கட்டும், சி அல்லது பி அல்லது ஏ, எந்த லெவலாக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் கெமிஸ்ட்ரி கொஷனாக இருந்தால் மிக இலகுவாக நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் அது. இந்த மாதிரி ஈஸியான கொஷன்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் நேரத்தை மிகவும் இலகுப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான். எனவே நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண பார்த்துக்கொள்ளணும். அதே போல் தொடர்ந்து நம்ம மூணாவது கேள்விக்கு நம்ம போவோம்.